வீட்டுல போய் ஒப்பாரி வைப்பீங்களா? நான் செத்தாலும் இதே கூத்துதான். ஏண்டா ஆடு வெள்ளை கூத்து. ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த ட்ரிப்புக்கு போகிறோம்னா தமிழ் சினிமா ஏகப்பட்ட மூவிஸ் வந்திருக்கும். பட் அதில் குறிப்பிட்ட சில மூவிஸ் நல்லாவே இருந்தும் கூட அதுக்கேற்ற மாதிரி ரெகனைசேஷன் கிடச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரியான லிஸ்ட்டில் ஒரு டாப் 5 அண்டர்ரேட்டட் மூவிஸ் ஃப்ரம் தமிழ் சினிமா தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மந்தப்பட்ட நேற்று வீடியோ போட்டுருப்பேன். அந்த வீடியோ கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ போடும்போது எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடணும் ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இப்போ கொண்டு வந்துட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக போர் அடிக்காத இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ திஸ் வில்லேஜ் ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வழக்கமாக இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நான் டிஸ்க்ளைமர் கொடுப்பேன். ஸோ அந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற இந்த டாப் 5 லிஸ்ட் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தாண்டி இந்த படத்துக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும். அது வந்து அண்டர்ரேட்டட் செய்யப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த டாப் 5 லிஸ்ட்டை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சேர்த்து சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒரு ஜானர் இருக்கும். அதை கம்பேர் பண்ணி தான் இந்த லிஸ்ட் இங்கே வச்சிருக்கேன். அண்ட் வேறு எந்த விஷயம் கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 5th லிஸ்ட்டில் நான் 2 மூவி வச்சிருக்கேன். ஸோ அந்த 2 மூவி என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து 2.0 நேற்றுக்கான வீடியோ போட்டு இதில் சொல்ல வேண்டிய கருத்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு 1000 crore அடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஒர்த்தி ஃபிலிம். பட் ஆனால் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சில ஃப்ளாஸ் இருந்தாலுமே இட்ஸ் ஓகே ஃபிலிம் தான். அதாவது இது வந்து பர்ஃபெக்ட்லி அண்டர்ரேட்டட் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே ஃபிலிம். ஆனால் இது வந்து நம்ம ரொம்ப அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த 5th லிஸ்ட்டில் இன்னொரு மூவி வச்சுக்கிறது லியோ. ஸோ இந்த லியோ மூவியும் சொல்லணும்னா இதுமே 2.0 மாதிரி தான். ஒரு பெர்ஃபெக்ட் மூவி மேட் ஃபார் 1000 crore ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் லிட்டலி இந்த படம் வந்து 1000 crore அடிக்காம போனதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமாக அந்த நார்த் சைடில் நிறைய தேட்டர்ஸ் கிடைக்கல, நிறைய சரியான ப்ரொமோஷன்ஸ் ஏகமே சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு ரீசனாக நான் சொல்லணும்னா நம்ம ஊர் ஆடின தான் வேறு யார். ஸோ இந்த மாதிரி சொல்லணும்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு ரிலீஸ் ஆன சமயத்தில் நிறைய நெகட்டிவ் அண்ட் மிக்ஸ்ட் ரியாக்ஷன் பயங்கரமாக கிடச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி அதுக்கெல்லாம் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா லிட்டலி சம்டைம்ஸ் இது ஒருத்தங்க மாதிரி சொல்லணும். ஸோ மிக்ஸ்ட் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இந்த 10 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக் அண்ட் அந்த செகண்ட் ஹாஃப் ஆல்ரெடி ஒரு லியோவா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிராகி சீக்வன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு மிக்ஸ்ட் ரியாக்ஷன் கண்டிப்பாக கிளம்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். பட் இதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு படமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்டஃப் இருக்கக்கூடிய நல்ல கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஸோ ஏகப்பட்ட கமர்ஷியல் மூவி நம்ம பார்த்துருப்போம். அதுக்குள்ளலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எவ்வளோ ஃபார் அகடாக இருந்துச்சு. ஒன் ஸ்டெப் அகட் தான் அந்த மூவி மற்ற கமர்ஷியல் மூவிஸ் பார்க்கும்போது. ஸோ அந்த சமயத்தில் பார்க்கும்போது நான் லிட்டலி சொல்கிறேன், வழக்கமாக சொல்கிறது அந்த போன வீடியோ சொன்னது தான் 2.1 லியோ இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் வராமல் வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியில் இருந்திருந்தால் மேபி ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருந்திருக்கலாம். 1000 crore கிளப்பாக அடிச்சிருந்திருக்கலாம். பிகாஸ் இவ்வளோ நெகட்டிவ் மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ல 2 படம், அந்த படம் 700 கோடி, அந்த படம் 650 crores அடிச்சிருக்கும் சமயத்தில் நடந்திருக்கலாம், சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஹைப் ஏற்றுனதுனாலே இந்த ரியாக்ஷன் வந்திருந்திருக்கலாம். அதே ஒரு ரீசனாக சொல்லிக்கிறேன். பட் ஸ்டில் இந்த 2 படம் 1000 crore அடிக்கிறதுக்கு ஒருத்தியான ஃபிலிம் தான், அடிக்கல. ஸோ ஃபியூச்சர்லையாவது இது நான் ரிப்பீட் ஆகாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் 4th பிளேஸ் வச்சுக்கிறது குற்றமே தண்டனை மூவி. இந்த படம் வந்து நம்ம எம் மணிகண்டன் டேரக்டரோடது. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கடைசி விவசாயம் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தை டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அந்த படம் அண்டர்ரேட்டட், இந்த படம் அண்டர்ரேட்டட் தான். ஸோ கமிங் டு குற்றமே தண்டனை, ஸோ லிட்டலி நீங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் படம்லாம் ரொம்ப பிடிக்கும், இல்லை த்ரில்லர் கிரைம் அந்த மாதிரியான மூவிஸ் ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னா அந்த ஜானஸ் பிடிக்கிற பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக அந்த படத்தை ஒன் டைமாக செக் பண்ணி பார்த்துருங்க. உண்மையுமே ஒத்தி ஃபிலிமாக இருக்கும். ஸோ லிட்டலி ஒன்லைன் சொல்லணும்னா ரவிங்க ஒரு கேரக்டர் இருக்கும், அதை நம்ம விதாத்தா ப்ளே பண்ணிப்பாரு. ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து ரேர் கண்டிஷன் இருக்கும். ஒரு ரைட் சைடு வந்து ஒரு தொலைச்சிட்டே இருப்பார், லைக் ஒரு டனல் விஷயம் மாதிரி மாறிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அவருக்கு அப்போ தான் அவர்கிட்ட அந்த சர்ஜரி எப்படி என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப காசு செலவாக அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாது. அவர் ஒரு பேங்கிங் ஏஜென்ட்டாக தான் இருந்திருப்பாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மர்டர் இருக்கும். அந்த மர்டர் ட்ரையலில் 2 பேர் மேலே சஸ்பெக்ட் இருக்கும். அந்த சஸ்பெக்ட் 2 பேர்கிட்டே மிரட்டி காசு வாங்கி அவருக்கு சரி பண்ண பார்ப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் கதை ஒரு வாரம் ஆரம்பிக்கும். இந்த மர்டர் என்ன நடந்துச்சு, அந்த மர்டர் அவங்க யாரு, அவங்களுக்கு இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம், இதுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம், இது எங்க சுற்றி எங்க வரப்போது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த படம் ரன் ஆகும். முக்கியமாக சொல்கிறேன், அந்த படத்தில் இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அந்த படத்துக்கு மியூசிக் படுறது நம்ம இளையராஜா சார் தான். அது நிறைய இடத்துல உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த படத்துலையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ரேஞ்சில் மூவி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் மூவியை கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். டைம் வந்து செக் பண்ணி பாருங்க, உண்மையுமே சூப்பர் மூவி தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்த்தேன். அதனால எனக்கு அந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பிளைண்ட் மைண்டாக கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த படம் உங்களுக்கு ஏமாத்தாது, அதனால கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இன்ட்ரெஸ்ட் நான் 3rd பிளேஸ் வச்சிருக்க மூவி மூடர் கூடம். ஸோ 3rd இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே ஒருத்தர் தான், நவீன் ஒருத்தர் தான். இவர் நீங்கள் சில படங்களை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தராக தான் இருந்திருப்பாரு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைங்கிறது ஒரு சிம்பிள் தான். ஒரு 4 ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்க ஒரு 4 பேர் இதுக்கு முன்னாடி பார்த்து கிடையாது, திடீர்னு அவங்க சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வெல்த்தியான மேனோட ஹவுஸை ஸ்டீல் பண்ணுறதுக்காக, அந்த ஹவுஸை ராப் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்குள்ள போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ள போனதுக்கப்புறம் அவங்க நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, நிறைய விஷயங்கள் மாற்றம் அமைஞ்சிருக்கும். ஸோ இவங்க எதிர்பார்த்த போகிற விஷயம் எதுவுமே நடக்காது. முக்கியமாக சொல்லணும், அந்த வெல்த்தியஸ்ட் மேன் உலகத்தை காட்டிட்டு இருந்த ஒருத்தன் பேங்க்ரப்ட் மேனாக ஒருத்தர் இருந்திருப்பான். ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த கதை என்ன ஆச்சு, இவங்க போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு பிளே நடந்துட்டு இருக்கும். இவங்க போனதுக்கப்புறம் அது எப்படி மாறுது, அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு, அந்த ஃபேமிலியிலே ஒவ்வொரு விதமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தை இந்த ஸ்டோரியையும் ஸ்க்ரீன் பிளேயும் தாண்டி இன்னொரு படி மேலே எடுத்து வைக்கக்கூடிய எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக அமைதிக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்தில் கூட அந்த டைலாக்ஸ் எல்லாத்தையுமே அந்த நவீன் டேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக ரைட் பண்ணியிருப்பாரு. முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்குமே இந்த படம்
படம் ரிலீஸே 11 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னைக்குமே இதில் கூட ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்குமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான டைலாக தான் இருக்கும். ஸோ ஃபேமிலி பற்றி பேசுறதா இருக்கட்டும், இந்த குழந்தைங்க வந்து அப்பா அம்மா வந்து ஒரு விஷயத்தில் வளர்க்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அவன் அப்படி வளர அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவனை முட்டாள் கேவலமான அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஒரு ஜோனுக்குள்ள தள்ளிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும் செம்மையாக ரைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான மூவிஸ் நிறைய பிடிக்கும். அதுவும் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் ஜானர் தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் அங்கங்கே கிரைமுக்கு பதிலாக காமெடி இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்க முடியும். இது ஒரு காமெடி த்ரில்லர் மூவி தான். ஆனால் பார்த்து முடிச்சோன்னே ஒரு ஃபீல் குட் பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். எனக்கு அது கண்டிப்பாக இருந்துச்சு. நிறைய டைலாக்ஸுமே இன்னும் செம்ம கனெக்டிவாக இருந்துச்சு. ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த படம் உங்களை ஏமாத்துது. அப்போ ட்ரை பண்ணுங்க சிட்ராயன், எடுத்தோன்னே தெரியலன்னு சொல்லாதீங்க. ஸோ கமிங் டு செகண்ட் பிளேஸ். இந்த செகண்ட் பிளேஸில் வச்சிருக்க மூவி என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அது வந்து ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். இதுவுமே 2013 ரிலீஸ் ஆன மூவி தான். ஸோ இது வந்து மிஸ்கின்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் இந்த மூவியை. ஸோ இந்த மூவி பார்க்கும்போது நல்ல மேக்கிங் இதையும் தாண்டி ஹாலிவுட் மூவிஸ் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஐ சா தி டெவில் அண்ட் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் மாதிரியான மூவிஸ்லாம் உங்கள் மண்டைகளை வந்துட்டு படம் தவிர்க்க முடியாது. ஸோ அந்த 2 படத்துல ஒவ்வொரு கேரக்டர் எடுத்து இந்த படத்தை ஒன்றா போட்டு கிண்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் மேக்கிங் வைஸில் பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்கும். முக்கியமாக அந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சீனையும் அடுத்த லெவலில் எலிவேட் பண்ணுறது நம்ம இளையராஜா சாரோட அந்த மியூசிக் அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த மியூசிக் வந்து நம்ம ஒரு ஹாண்டிங் ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது இந்த படத்தை இன்னுமே கிறிஸ்பாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ஃபிலிம் சொல்ல சமயத்தில் அந்த பிஜிஎம் அவ்வளோ ஹாண்டிங்காக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த சீக்வன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிஜிஎம் அந்த அளவுக்கு பெட்டர் இல்லைனாலும் அந்த கேட்கும் போது ஒரு ஹாண்டிங் ஃபீல் இருக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆக்டிங் வந்துட்டோம்னா இதில் நம்ம ஸ்ரீ அண்ட் மிஸ்கின் சார் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 பேர் கேரக்டரும் 2 பேருமே பிரிச்சிருந்திருப்பாங்க. மிஸ்கின் சார் ஒரு செகண்டில் ஸ்ரீ கேரக்டர் கிட்ட அழுத்திட்டே ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அந்த ஸ்டோரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸும் உண்மையாக ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸ் இருக்கும். அண்ட் சில ஷாக்கிங் மூமெண்ட்ஸோட வச்சு முடிச்சிருப்பாங்க. அது உண்மையாக நல்லாவே இருந்திருக்கும். ஸோ இந்த டைம் கிடைச்சா அந்த படத்தை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த படம் வந்ததே தெரியாமல் கூட சில பேர் இருந்திருக்கலாம். ஸோ டைம் கிடைச்சா இந்த ஓனாய் மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையாக நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு ஹண்டராக இருக்கக்கூடிய, அதாவது ஹண்டர் பண்ணக்கூடிய பையன், அதாவது இப்போ வந்து பிரேவாக இருப்பாங்க தெரியுமா, இந்த போலீஸில் அனுப்பக்கூடியவன் இல்லை யாருக்கோ ஒருத்தங்க பயந்து ஹைட் ஆகக்கூடிய ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சந்திரமோகன் ஒரு ஜூனியர் டாக்டர் வரான். ஸோ அவன் ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அவன் ஃபேமிலியில் என்ன ஆகுது, இவனை ஹண்ட் பண்ணுறாங்கன்னா இவன் என்னெல்லாம் பண்ணா, இவன் யார், இவன் எதுக்கு இவங்க ஹண்ட் பண்ண வராங்க, கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த கதை ஒரு ஃப்ளோவில் போகும். உண்மையிலுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த படமும் உங்களை ஏமாத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் வச்சிருக்கும் போது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டுமே நான் ஃபஸ்ட் பிளேஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த உத்தம வில்லன் கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகக்கூடிய படம் தான். பட் ஆனால் பயங்கரமான ஃப்ளாப் ஆகி ஒரு மிகப்பெரிய லாஸை கொடுத்து மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த படத்தில் கமலஹாசனோட ஆக்டிங் அண்ட் எமோஷனல் எலிவேட்டிவ் அண்ட் ஜிப்ரோட மியூசிக்கே போதும் இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கும். எனக்கு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ஆக்டர் இருக்கான். அந்த ஆக்டர் வந்து ஒரு அவன் டாப் லீடில் இருக்கான். ஸோ அந்த லீடில் இருக்கும்போது அவன் சாக போகிறாங்க அவன் தெரிஞ்சுட்டு அவன் சாக கண்ணு வருது. ஸோ சாகிறதுக்கு முன்னாடி தான் ஃபேமிலியில் கூடிய பிரச்சனையை மொத்தமாக சால்வ் பண்ணிவிட்டு ஃபேமிலியை ஒன்றா சேர்த்துடணும். அண்ட் நம்மளை நம்பி இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கும் மக்களுக்கும் ஒரு கடைசியாக ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு சாகணும்னு நினைக்கிறான். அதில் இருக்கக்கூடிய அந்த ஜேர்னி தான் அந்த படமே. அது அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் அந்த ஷூட்டிங் சீக்வன்ஸ் சொல்லி சீக்வன்ஸ் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம் அந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே கிறிஸ்பாக சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஷூட்டிங் இருக்கக்கூடிய சீக்வன்ஸில் வந்து நிறைய காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகலை. அந்த விஎஃப்எக்ஸ் நல்லா இல்லை, அது ரசிக்கிறபடியும் இல்லை. ஸோ அதனால அந்த ஒரு சீக்வன்ஸ் கேவலமாக போனதுனால மொத்த படமே அடி வாங்கிச்சு. பட் அந்த சீக்வன்ஸை கட் பண்ணிட்டு இந்த படமாக பார்த்தீங்கன்னா உண்மை சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கமலஹாசன் சார் லைஃப்பில் நடந்த உண்மையான சில சீக்வன்ஸை எடுத்து இந்த படத்தோட ஆன்லைனில் சேர்த்து படமாக எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தோட அந்த சீன், அந்த எமோஷனல் சீனை ஒருபடி மேலே எடுத்து கொண்டு போகிறது நம்ம ஜிப்ரானோட அந்த மியூசிக் தான். பர்சனல் ஃபேவரட். இன்னைக்கு கேட்டால் கூட அது ஒரு மாதிரியான ஒரு கோசிப் கொடுக்கும். அது செம்மையாக டைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ லிட்டரலி சொல்கிறேன், இந்த படத்தில் கூடிய சில சீக்வன்ஸில் நம்ம கமல்சாரோட ஆக்ஷன் அண்ட் எமோஷனல் சீனோட டென்டென்ட் அண்ட் நம்ம ஜிப்ரானோட மியூசிக், இந்த 3 சேர்ந்து சீன் வரும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக நிறைய பேர் கண்ணீர் விட்டுருவீங்க. அந்த சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் எண்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியில் அந்த கமல்சாரோட அந்த லாஃபோட முடிக்கிற சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருந்திருக்கும். சாகாவரம் போல் சுகமுண்டோ, தீரா கதையை கேட்பாருண்டோ. பட் ஸ்டில் இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் கமல்சாரோட ரைட்டிங்ல ஒரு நல்ல படம் பார்க்க போகிறோம்னு நினச்சவங்க யாருக்குமே இந்த படம் ஒரு சாட்டிஸ்ஃபைட் மூவியாக இருந்திருக்காது. இந்த படத்தில் அந்த ப்ரெசென்ட் போர்ஷன் மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையுமே செம்ம ஒர்த்தியான ஒரு ஃபிலிம் என்னை பொறுத்தவரை. இப்போயுமே லைட்டாக அந்த எமோஷனல் ஃபீல் ஆகும்னா கண்டிப்பாக நான் அந்த ஜிப்ரானோட உத்தம வில்லன் அந்த பிஜிஎம், அந்த ஃபாதர் அண்ட் சன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அதுதான் போட்டு கேட்பேன். அவ்வளோ ஹார்ட் டச்சிங்காக ஹார்ட் பெலிமிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த டாப் லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் 4th பிளேஸில் கூடிய 2.0 லேவை தவிர்த்து மீதி 4 படம் இருக்குல்ல, 4 படம் டைம் கிடச்சா கண்டிப்பாக அந்த 4 படத்தையுமே செக் பண்ணிட்டு எது உங்களோட பர்சனல் ஃபேவரட் இருக்குது அண்ட் உங்களோட ஆர்டர் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லி பாருங்க. ஸோ இந்த 4 படமே உண்மையிலே ஒருத்தான ஃபிலிம் தான், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் நிறைய மூவிஸ் இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மூவியில் எது உங்களுக்கு அண்டர் ரேட்டிங் மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் ஓவர் ரேட்டடாக இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வாரம் அதை பற்றி வீடியோ போட்டுக்கலாம்.
அண்ட் ஓவராலாக இந்த வீடியோஸ் பற்றி தாட்ஸ் இந்த வீடியோஸ் ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் தான் அடுத்த வீடியோ திருத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கமாக சொல்கிறதா இதே மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் சந்திக்கிறேன். திஸ் லேசி வீடியோ ஷைனிங் ஆஃப்டர் பாய்.